வணக்கம். இந்த விளக்க தொகுப்புக்கு உங்களை ரொம்பவே உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண மனிதர் தன்னோட உழைப்பால மட்டுமே எப்படி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பைரிங்கான கதை. ஆமாங்க, தென்னிந்தியாவோட முன்னணி நிறுவனமான ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் திரு KR நாகராஜன் அவர்களின் பிரம்மாண்டமான வெற்றியின் கதை தான் இது. நேரடியாகவே நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, ஒரு சாதாரண வேஷ்டி எப்படி ஒரு மாபெரும் பிசினஸ் சாம்ராஜ்யமா மாறியது? பல 100 வருஷங்களா நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற ரொம்ப சாதாரணமா எல்லாராலும் உடுத்தப்படுற ஒரு உடை எப்படி பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வியாபாரத்தோட அடித்தளமா மாற முடியும்? இதுதான் இன்னைக்கு நம்மளோட பேச பொருள். வேஷ்டிக்கும் ஒரு பிராண்ட் வேல்யூ உருவாக்கலாம். இந்த ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான சிந்தனை தான் எல்லாத்தையுமே மாற்றி அமைத்தது. அந்த காலத்துல வேஷ்டி அப்படின்னா அதுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. அது ஒரு சாதாரண உடை அப்படிங்கிற மைண்ட் செட் தான் மார்க்கெட்லயும் சரி மக்கள்கிட்டயும் சரி பரவலா இருந்துச்சு. ஆனா திரு KR நாகராஜன் அவர்கள் இதை முற்றிலும் வித்தியாசமா யோசித்தார். ஒரு மாபெரும் பிசினஸ் ஐடியாவோட தொடக்கமே இந்த புள்ளி தான். சரி, ஆரம்பத்துல இருந்து பார்ப்போம். சாதாரண தொடக்கம், ராம்ராஜ் காதி ட்ரேடர்ஸ். எந்த ஒரு பெரிய வெற்றியும் ஓவர் நைட்ல அப்படியே வானத்திலிருந்து குதிச்சிடாது இல்லையா? 1983க்கு பின்னோக்கி போவோம். திரு நாகராஜன் அவர்களுக்கு மார்க்கெட்டிங்ல நல்ல அனுபவம் இருந்தாலும் சொந்தமா ஒரு தொழில் தொடங்குற அளவுக்கு அவர்கிட்ட பெரிய முதலீடு எல்லாம் கிடையாது. திருப்பூர்ல ஒரு சின்ன வாடகை அலுவலகம். அங்க இருந்தது வெறும் ஒரே ஒரு மேஜை, அப்புறம் ஒரு நாற்காலி, அவ்வளவுதான். அங்கதான் ராம்ராஜ் காதி ட்ரேடர்ஸ் பிறந்தது. பண பலம் இல்லைனாலும் தன்னோட உழைப்பு மேல அவருக்கு இருந்த தன்னம்பிக்கையை ரொம்ப ரொம்ப பெருசு. அடுத்து அந்த டர்னிங் பாயிண்ட், அவமானம் எப்படி நெருப்பா மாறியதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு வெற்றியாளரோட வாழ்க்கையிலையும் அவங்க பயணத்தையே மாத்தி அமைக்கிற ஒரு முக்கிய தருணம் இருக்கும். ஒருமுறை சென்னையில இருக்கிற ஒரு பிரபல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அவர் போனார். ஆனா அவர் நம்ம பாரம்பரிய உடையான வேஷ்டி அணிந்து சென்ற காரணத்தால அவருக்கு ஹோட்டலுக்குள்ள நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. சொந்த நாட்டிலேயே தன்னோட பாரம்பரிய உடைய போட்டதுக்காக நடந்த மிகப்பெரிய கலாச்சார அவமானம் இது. வேறு யாராவது இருந்திருந்தா அப்படியே உடைஞ்சு போயிருப்பாங்க. ஆனா அவர் மனம் தளரவே இல்ல. அந்த அவமானம் அவரை சுக்குநூறா உடைக்கல. மாறாக அது ஒரு மாபெரும் வெற்றிக்கான நெருப்பா அவருக்குள்ள பத்திக்கிச்சு. வேஷ்டி அணிவது பெருமைன்னு இந்த உலகத்துக்கே நான் கட்டாயம் காட்டணும் அப்படின்னு அவர் ஒரு வலிமையான சபதம் எடுத்தார். தனக்கு நேர்ந்த அந்த அவமானத்தோட வலிய சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறிய அவர் மடைமாற்றினார். இப்போ வெற்றிக்கான வியூகங்கள், அந்த பிராண்ட் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். வெறும் கோபமும் லட்சியமும் மட்டும் இருந்தா போதுமா? அதை செயல்படுத்துறதுக்கு மிக சரியான திட்டமிடல் வேணும் இல்லையா? பல வருஷங்களா வேஷ்டிங்கிறது ஒரு சாதாரண உடை அப்படிங்கிற மனநிலை தான் சமூகத்தில் இருந்தது. அதை சுக்குநூறா உடைத்தெறிஞ்சு வேஷ்டி என்பது நம் பெருமையின் அடையாளம், நம்ம கம்பீரத்தின் அடையாளம் அப்படிங்கிற ஒரு புதிய பார்வையை அவர் ரொம்ப வெற்றிகரமா உருவாக்க தொடங்கினார். தென்னிந்தியாவில் வேஷ்டியை ஒரு மிகப்பெரிய பிராண்டா மாத்துறதுக்கு ராம்ராஜ் சில கூர்மையான பிசினஸ் தந்திரங்களை பயன்படுத்தினாங்க. அதாவது தரத்துல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. ரொம்ப வலுவான பிராண்டிங் உத்திகளை கையாண்டாங்க. நம்ம பழமையான பாரம்பரிய உடைக்கு ஒரு மாடர்னான தோற்றத்தை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் மனசுல ஆழமா பதிகிற மாதிரி சக்தி வாய்ந்த விளம்பரங்கள், பிரபலங்களை கொண்டு மார்க்கெட்டிங் பண்றதுன்னு இறங்கினாங்க. இந்த உத்திகள் தான் அவங்கள வெற்றியோட உச்சிக்கே கொண்டு போச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ராம்ராஜ் சாம்ராஜ்யம். அவங்க வெற்றியோட பிரம்மாண்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு வெறும் ஒரே ஒரு மேஜ நாற்காலியோட தொடங்கப்பட்ட அந்த சின்ன நிறுவனம் இன்னைக்கு எப்படிப்பட்ட இமாலய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தெரியுமா? 50,000க்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள். ஆமாங்க, இன்னைக்கு ராம்ராஜன் நிறுவனம் வெறும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா மட்டும் இல்லாம இத்தனை ஆயிரம் நெசவாளர் குடும்பங்களோட வாழ்வாதாரத்தை தாங்கி பிடிக்கிற ஒரு மாபெரும் சமூக தூணா உதர்ந்து நிக்குது. இதை கேட்கும் போதே நமக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல? அவங்களோட தற்போதைய பிரம்மாண்டம் நிஜமாவே நம்மள வியக்க வைக்குது. இன்னைக்கு இந்தியா முழுக்கவும் 250க்கும் மேற்பட்ட சொந்த ஷோரூம்ஸ், பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள்னு விரிவடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க மார்க்கெட் இந்தியாவை தாண்டி நம்ம பாரம்பரிய உடைய வெளிநாடுகளுக்கும் அதிக அளவுல ஏற்றுமதி செய்யற அளவுக்கு உயர்ந்திருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இது நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு மாபெரும் பிசினஸ் சாம்ராஜ்யம். சரி, இதுல இருந்து நமக்கான பாடம் என்ன, டேக்அவேஸ் என்னன்னு பாப்போம். இந்த பிரம்மாண்டமான வெற்றியிலிருந்து ஒரு பிசினஸ் தொடங்க நினைக்கிற நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் ஏராளம். நம்பர் 1, உங்களுக்கு ஏற்படுற அவமானம் உங்களை அழிக்காம அதுவே உங்களுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனா மாறலாம். நம்பர் 2, உங்களோட தொடக்கம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் நாளைக்கு அதுவே ஒரு பெரிய சாம்ராஜ்யமாகலாம். மூன்றாவதாக, பாரம்பரியத்தை கூட ஒரு நவீன பிராண்டா மாத்த முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் மீது உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தா ஒரு சாதாரண ஐடியா கூட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பிசினஸா மாறும். இப்போ இந்த விளக்க தொகுப்போட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச அவமானங்களை, தடைகளை நீங்க எப்படி வெற்றியா மாத்த போறீங்க? திரு KR நாகராஜன் அவர்களை போலவே நீங்களும் உங்க சவால்களை மாபெரும் சாதனைகளா மாற்றுவீர்கள்னு நான் முழுமையா நம்புறேன். உங்களை யோசிக்க வைக்கிற இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட மீண்டும் சந்திப்போம். நன்றி.